إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, அல்லாஹுவிடத்தில் அவனுடைய அருளையும் அன்பையும் மன்னிப்பையும் வேண்டியவனாக, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹுவிடத்தில் வேண்டியவனாக, ஷைத்தானின் வழிகேடுகள், ஊசலாட்டங்கள், குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹுவிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாதுகாப்பு தேடியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்வானாக. அவனை கொண்டு பொருந்தி கொண்ட, அவனுடைய வணக்க வழிபாட்டுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக வாழக்கூடிய நன்மக்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் உண்டான ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது. நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற வரை இந்த ஷைத்தான் நமக்கு எதிரி. ஒருபோதும் அவன் நமக்கு நல்லதை சொல்லவே மாட்டான், அவன் நல்லதை தூண்டவே மாட்டான். நம்மை வழிகெடுப்பது, அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து நம்மை சருக வைப்பது, நம்முடைய நம்பிக்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, நம்முடைய அமல்களில் சீர்கேடுகளை ஏற்படுத்துவது, நமது குணங்களை, நற்குணங்களை கெடுப்பது, நமக்குள் பகைமைகளை, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, ஏன் குடும்பத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவது, சகோதரர்களை பிரிப்பது, பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகளை மாற்றுவது, இப்படியாக இந்த ஷைத்தானுக்கும் நமக்கும் இடையில் தொடர்ந்து இறுதி வரை இந்த போர், இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, யார் ஷைத்தானுடைய விஷயத்தில் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டார்களோ, என்னை வழிகெடுக்க முடியாது என்று நினைப்பார்களோ, அல்லது நானெல்லாம் மிக சரியானவன் என்று நினைப்பார்களோ, அல்லது ஷைத்தான் இப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதையே அறியாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் தோற்று விடுவார்கள், அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய ரப், நம்முடைய ரஹ்மான் ஒரு விஷயத்தை குறித்து குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறான், உணர்த்துகிறான், அஞ்சும்படி கூறுகிறான். என்னிடத்திலே இதற்காக நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று வலியுறுத்துகிறான் என்றால் நாம் எவ்வளவு உஷாராக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு உஷாராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் பாருங்கள். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக தஅவ்வுத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிவிட்டுத்தான் நாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வாஜிபுகளிலே ஒன்று. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. நபியே, நீங்கள் தொழுகையில் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வின் கருணையிலிருந்து எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். சகோதரர்களை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை. குர்ஆனுடைய தொடக்கமே
ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடி நீங்கள் இந்த குர்ஆனை ஓத ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஏன்? இந்த குர்ஆன் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக இறக்கப்பட்டது. நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுவதற்காக, நாம் எல்லாம் சொர்க்கவாசிகளாக ஆகுவதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறான். உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன், அவர்களை நரகவாசிகளாக ஆக்குவேன், அவர்களை உன்னுடைய எதிரிகளாக மாற்றுவேன் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பயப்பட வேண்டும், இது குறித்து எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இது ரஹ்மானை திருப்திப்படுத்துகிறதா இல்லை ஷைத்தானை திருப்திப்படுத்துகிறதா? என்னுடைய இந்த செயல் என்னுடைய ரஹ்மான் என்னுடைய ரப்பை கோபப்படுத்தி விடுமோ, ஷைத்தானை திருப்திப்படுத்தி விடுமோ என்ற பய உணர்வு, என்ற ஈமானிய உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்று அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இபாதத்திற்கு வரும் பொழுது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்கள், இபாதத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கத்திலே மக்கள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஷைத்தானுடைய ஆசைகளுக்கு, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு அடிமையாகி எவ்வளவு துணிவாக பாவத்தை செய்கிறார்கள், எவ்வளவு துணிவாக ஹராமாக்கப்பட்ட இச்சைகளிலே அளவு கடந்து செல்கிறார்கள். அடியார்களே, மறுமையை நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே நடந்த அந்த போராட்டத்திலே நம்முடைய தந்தைக்கு அல்லாஹு தஆலா கூறிய அந்த அறிவுரையை நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட போது அல்லாஹ் அவர்களுக்கு கூறிய அறிவுரையை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இந்த அல் குர்ஆனிலே எத்தனை இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கிறான், அவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திருடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்கிறான். எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா. அல்லாஹ்வை விட நமக்கு நன்மையை நாடக்கூடியவர்கள், நம்மீது கருணை உள்ளவர்கள், தான் படைத்த சொர்க்கத்தில் தனது அடியார்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த ரப்பு, என்னுடைய அடியார்கள் பாவிகளாக நரகவாசிகளாக ஆகக்கூடாது என்று நம்மீது அக்கறை உள்ள, கருணை உள்ள, இரக்கம் உள்ள அந்த ரப்பு சொல்கிறான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தகிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஃபத்தகிதுஹு அதுவா, அவனை எப்போதும் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவன் தன்னுடைய கட்சிக்காரர்களை, தன்னுடைய கூட்டங்களை, தன்னோடு சேர்ந்து கொண்டவர்களை அவன் அழைத்து செல்வான், அவர்கள் எல்லாம் நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எல்லாம் வழிகெட்டு அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதித்து பாவிகளாக ஆகி நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்றுதான் அவன் தனது கட்சிக்காரர்களை, தன்னோடு சேர்ந்தவர்களை, தன் இனத்தவர்களை அழைத்து செல்வான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை உள்ள எல்லா மக்களையும் பார்த்தவன்,
எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தவன், யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்ற திட்டம் அவனிடத்திலே தெளிவாக இருக்கும். ஷிர்கிலே தள்ள பார்ப்பான், குஃப்ரிலே தள்ள பார்ப்பான், நயவஞ்சகத்திலே தள்ள பார்ப்பான். தப்பித்து விட்டால் அடுத்து அவனிடத்திலே பெரும் பாவங்களின் வாசல்கள் ஏராளம் இருக்கின்றன. நாம் தான் ஷிர்க் செய்வதில்லையே, நாம் தர்காவிற்கா செல்கிறோம், கபரை நாம் வணங்குகிறோமா இல்லையே, இப்படியெல்லாம் நினைக்கலாம் பலர். சகோதரர்களே, ஷிர்க் குஃப்ர் என்பது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். ஆனால் அதே நேரத்திலே அந்த ஷிர்கிலே குஃப்ரிலே தள்ளக்கூடிய பெரும்பாவங்கள் இருக்கின்றன. இன்னும் பல பெரும்பாவங்கள் இருக்கின்றன. நப்சு அந்த பெரும்பாவங்களை விரும்பும், ஆசைப்படும். அந்த பெரும்பாவங்களை நப்சு நோக்கி ஓடும். அந்த பெரும்பாவங்களை நமக்கு அலங்கரித்து காட்டும். அதை ஆகுமாக்குவதற்கான வழிகளை ஷைத்தான் சொல்லித் தருவான். பெரும்பாவங்களை அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்குரிய வழிகளை ஷைத்தான் சொல்லித் தருவான். அந்த நேரத்திலே தன்னை அறியாமல் அடியான் குஃப்ரிலே விழுந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ பெரும்பாவங்கள் சாதாரணமான பெரும்பாவங்களா? அல்லாஹுவின் மிகப்பெரிய எச்சரிக்கைக்குரிய பெரும்பாவங்கள். மனிதனை அதிலே தள்ளுவான். அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்தான கடமைகளில் இருந்து அவனை திசை திருப்புவான். முஸ்லிம்களுக்குள்ளே கலகங்களை, சண்டை சச்சரவுகளை, பொறாமைகளை, குரோதங்களை, மோசடிகளை, சூழ்ச்சிகளை உண்டாக்குவான். இந்த ஷைத்தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுவதற்காக யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டுமோ, எந்த வழியிலே கொண்டு போய் அந்த நாச படுகுடியிலே தள்ள வேண்டுமோ ஒருபோதும் அவன் ஓயமாட்டான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லியதை பாருங்கள். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹ்விடத்திலே இந்த ஷைத்தான் சத்தியம் செய்கிறான். என்னை நீ வழிகெடுத்த காரணத்தால், அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அல்லாஹ்விடத்திலே பகைத்துக் கொண்ட இந்த ஷைத்தான் தன்னுடைய தவறை அல்லாஹுவின் மீது சுமத்துகிறான். நீ என்னை வழிகெடுத்தாய் என்று, நீ என்னை பிறள வைத்தாய். ஃபபிமா அக்வைதனி சொல்கிறான், நான் உன்னுடைய இந்த அடியார்களுக்காக நீ அவர்களுக்கு காட்டிய நேரான பாதையிலே உட்கார்ந்து கொள்வேன். அவர்களுக்கு முன்பக்கமாக வருவேன், அவர்களின் பின்பக்கமாக வருவேன், அவர்களின் வலப்பக்கமாக வருவேன், அவர்களின் இடப்பக்கமாக வருவேன். அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களாக காண மாட்டாய். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين انما يأمركم بالسوء والفحشاء وان تقولوا على الله ما لا تعلمون. ஷைத்தானுடைய அடிசுவடுகளை, ஷைத்தானுடைய எந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பின்பற்றுவதற்கு, ஏற்று நடப்பதற்கு, நேசிப்பதற்கு, படிப்பதற்கு, பரப்புவதற்கு, சிந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் அல் குர்ஆனை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, இதுதான் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது. நம்முடைய கவனங்கள் எல்லாம் இதில்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை சுற்றியே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்.
தொழுகையில் ஓதுவான், தொழுகைக்கு வெளியிலே ஓதுவான், அதை படிப்பான், அதை பரப்புவான், அதன் பக்கம் மக்களை அழைப்பான், அதனுடைய உபதேசங்களை கொண்டு நல்லறிவு பெறுவான், அதனுடைய உபதேசங்களை பிற மக்களிடத்திலே சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை படிப்பான், பரப்புவான், திரும்ப திரும்ப அதை பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பான், தனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பான். ஷைத்தானுடைய வழிகேடுகள், அவனுடைய அடிசுவடுகள் என்ன இன்று மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கிறது அல்லவா? ஆடல், பாடல், இசை, இந்த கலாச்சாரம் ஷைத்தானுக்கு மிக பிரியமான வழிகள், நப்சுக்கு ரொம்பவும் ஈர்ப்புடைய வழிகள். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளை, ஆசைகளை, கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடியவை. ஒரு மனிதனுடைய தொழுகையை நாசமாக்க வேண்டுமா? ஒரு மனிதனுடைய தொழுகையில் அவனுடைய உள்ளச்சத்தை நாசமாக்க வேண்டுமா? ஒரு மனிதனுடைய இபாதத்திலே அவனுடைய மன ஓர்மையை நாசமாக்க வேண்டுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய அவனுடைய அழுகையை நிறுத்தி அவனுடைய உள்ளத்தை கல்லாக்க வேண்டுமா? கல்பிலே ஈமானுடைய ஒளியை பறித்தெடுக்க வேண்டுமா? குஃபுருடைய, ஷிர்க்குடைய, நயவஞ்சகத்துடைய இருள்களை கொண்டு கல்பை நிரப்ப வேண்டுமா? அதற்கு ஷைத்தான் வைத்திருக்கக்கூடிய வலைகள்தான், வழிகள்தான் இந்த ஆசாபாசங்கள், ஆடல், பாடல், இசை, நடனங்கள், கூத்து, கும்மாளம். இன்று சினிமாக்களின் மூலமாக, சீரியல்கள் மூலமாக எல்லாருடைய வீடுகளுக்கும், எல்லாருடைய கைகளுக்கும் ஷைத்தானுடைய நேசர்களால் பரப்பப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது விஷயத்தில் நாம் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது, நான் தொழுகையாளிதானே என்று. ஒரு மனிதன் ஷைத்தானுடைய இந்த ஆபாச அசிங்கமான வலைகளிலே சிக்கியதற்கு பிறகு அவனுடைய தொழுகையாக இருக்காது. தொழுவான், அந்த தொழுகை உணர்வுள்ள தொழுகையாக இருக்காது. அவனுடைய கலிமாவுடைய அந்த பலம், அந்த வலிமை இருக்காது. ஏன்? உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து வெறுமையாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் வேலை செய்யாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியின் மீது அளப்பரிய மாபெரும் பாசம், நேசம், அந்த முஹப்பத் இல்லாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் வேலை செய்யாது, காப்பாற்றார். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆபாசங்களை, அசிங்கங்களை, நடனங்களை, இசைகளை, ஆடல் பாடல்களை ஹராமாக்கிய, தடுத்த அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பும் அவற்றை ஆகுமாக்கிக் கொண்டு மனிதர்களை அவற்றின் மூலமாக வழியெடுக்கக்கூடியவர்களுடைய அன்பும் ஒரு உள்ளத்திலே ஒன்று சேர முடியுமா? ரஹ்மானுடைய அன்பும் ஷைத்தானுடைய அன்பும் உள்ளத்திலே ஒன்று சேர முடியுமா? அல்லாஹ்வுடைய தீனுடைய அன்பும் பாவத்துடைய நேசமும் ஈடுபாடும் உள்ளத்திலே ஒன்று சேர முடியுமா? நினைத்து பாருங்கள். சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், அதுதான் பிரச்சனை சகோதரர்களே. பாவங்களை, பெரும் பாவங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்கள், பயந்தார்கள், சொன்னார்கள், எதுருசுல் இஸ்லாம் கமா எதுருசு வஷியுத் ஸௌப் ஹத்தா லா யுத்ரா மா ஸியாமுன் வலா ஸலாத்துன் வலா நுசுகுன் வலா ஸதகத்துன். சொன்னார்கள், இஸ்லாம் அப்படியே மங்கிக் கொண்டே போகும், அழிந்து கொண்டே போகும். அதனுடைய அடையாளங்கள் எப்படி ஆடையில் இருக்கக்கூடிய நிறம், அதனுடைய அடையாளங்கள் நாள் ஆக ஆக மங்குகிறதோ அப்படி ஒரு காலம் வரும். நோன்பு என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது, தொழுகை என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது.
ஹஜ் என்றால் யாருக்கும் என்ன என்று தெரியாது, தர்மம் என்றால் யாருக்கும் என்ன என்று தெரியாது. வல யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ லைலத்தின், அல்லாஹ்வுடைய வேதம் ஒரே இரவிலே முழுமையாக எடுக்கப்பட்டு விடும். ஃபலா யப்கா ஃபில் அர்தி மின்ஹு ஆயத்துன், பூமியிலே ஒரு வசனம் கூட இருக்காது. அதை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். வதப்கா தவாயிஃபு மினன் நாஸ், மக்களிலே சில கூட்டம் இருப்பார்கள், சிலர் இருப்பார்கள். அஷ்ஷேகுல் கபீர் வல் அஜூஸ், வயது முதிர்ந்தவர்கள் சொல்வார்கள், யகூலுன அத்ரக்னா ஆபாஅனா அலா ஹாதிஹில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபநஹ்னு நகூலுஹா, எங்களுடைய மூதாதைகள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளவுதான். அந்த அளவு மார்க்கத்தை அறியாதவர்களாக மக்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய வரக்கூடிய சமுதாயம், அவர்களுக்கு நாம் பொருளாதார கல்வியை கற்றுக் கொடுத்தோம். வாழ்க்கையிலே பணத்துக்கு தேவையான, வசதிக்கு தேவையான, செல்வத்துக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுத்தோம். சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை கற்றுக் கொடுத்தோமா? மௌத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான வழியை அவர்களுக்கு காண்பித்தோமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்களுக்கு போதித்தோமா? நபிமார்களுடைய பாதையை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமின் மீது பற்று குறைந்து கொண்டே போகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில கூட்டங்கள், சில மக்கள் இஸ்லாமின் மீது பற்றுள்ளவர்களாக, தங்களையே இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள். சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை மறந்த, இந்த மார்க்கத்தை புறக்கணித்த, இந்த மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களின் ஒரு பெரும் கூட்டத்தை பாருங்கள். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இதை பார்த்து பார்த்து சகித்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிட்டோம். இந்த ஆபாசங்களும் அசிங்கங்களும் கேவலமான ஒரு செயலாக இருந்தது போய், அசிங்கமான வெறுக்கத்தக்க செயலாக இருந்தது போய், இன்று சமுதாயத்தால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தாலும், இறை நிராகரிப்புடைய மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தாலும், முஸ்லிம் சமுதாயமும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களிடத்தில் இஸ்லாமிய பெயர் இருக்கிறது என்பதற்காகவே, ஏதோ அவர்களும் இஸ்லாமை சொல்கிறார்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதற்காகவே சமூகமாக அவர்களோடு உறவாடக்கூடிய மக்களாக, அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக, சமூகத்திலே முற்படுத்தப்படக்கூடிய மக்களாக, அவர்களை வரவேற்கக்கூடிய மக்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவியை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவியை கண்ணியப்படுத்துவது மிக பயங்கரமான ஒரு குற்றம். யார்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மூமின்களுக்கு மத்தியிலே ஆபாசங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ, மூமின்களுக்கு மத்தியில் ஆபாசங்கள், அசிங்கங்கள் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வலிமிக்க தண்டனை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சினிமாக்களின் மூலமாக உங்களுக்கு அவர்கள் குர்ஆனை சொல்லித்தர வருகிறார்களா? அல்லாஹ்வுடைய தக்வாவை சொல்லித்தர வருகிறார்களா? அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் இணைந்திருக்கக்கூடிய அந்த சினிமா, சீரியல், ஆபாச கலாச்சாரங்களை கொண்டு மூமினை உருவாக்க போகிறார்களா, அல்லது முனாஃபிக்கை உருவாக்க போகிறார்களா, அல்லது முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு குஃப்ரை, ஷிர்க்கை, நயவஞ்சகத்தை, பாவங்களை உள்வாங்கக்கூடிய இஸ்லாமிய விரோதிகளை அவர்கள் உருவாக்க போகிறார்களா? அவர்களுக்கு சமூகத்திலே கண்ணியம், அவர்களுக்கு வரவேற்பு,
அவர்களுக்கு மதிப்பு. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சொரணை இல்லாத, சூடு சொரணை இல்லாத, உணர்வில்லாத சமுதாயமாக மாறிவிட்டது என்பதை நினைத்து பாருங்கள். இஸ்ரவேலர்களுடைய அழிவு இதை கொண்டுதான் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்ரவேலர்கள் அவர்களிலே பாவம் செய்பவர்களை முதல் நாள் தடுப்பார்கள், இரண்டாம் நாள் தடுப்பார்கள், மூன்றாம் நாள் அவனை பார்த்தால் அவனோடு சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள், அவனோடு பழக ஆரம்பித்து விடுவார்கள். இறுதியாக அவர்களின் சிலருடைய உள்ளங்களை மற்ற சிலருடைய உள்ளங்களை போன்றே அல்லாஹ் மாற்றிவிட்டான். அதாவது கெட்டவர்களுடைய உள்ளங்களை போன்று நல்லவர்களின் உள்ளங்களையும் அல்லாஹ் மாற்றிவிட்டான். பிறகு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடிப்பதை தவிர, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமுடைய அந்த கோட்டுக்குள் நிற்பதை விட, நம்மால் முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையை வணக்க வழிபாடுகளுக்காக ஒதுக்குவதை விட நமக்கு வெற்றி எதிலும் இல்லை சகோதரர்களே. இதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு ஹலாலை பேணுகிறேன், ஹராமை விட்டு விலகி இருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு எனது வாழ்க்கையில் பெரும்பாலான அதிகமான நேரங்களை அல்லாஹ்வை வணங்குவதற்கு நான் கழிக்கிறேனா, என்னுடைய குடும்பத்தார்களுடைய உஜீவனம் வாழ்வாதாரத்திற்கு நான் செலவு செய்தது போக மீறி உண்டான நேரங்களை என்னுடைய ரப்புக்காக நான் எப்படி கொடுக்கிறேன், ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறேன், என்னுடைய சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறேன். இதுதான் சகோதரர்களை மார்க்கப்பற்று. நம்முடைய வெறும் இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுவதிலே மார்க்கப்பற்று முழுமையாகி விடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும். மூமின்களே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பிலிருந்து. அதனுடைய எரிபொருள் மக்களும் கற்களுமாக இருக்கிறார்கள். அந்த நரகத்திலே உங்களை வேதனை செய்வதற்காக கடின குணமுடைய, முரட்டு குணமுடைய மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் மீற மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய மார்க்கப்பற்று பரிசுத்தமாக வேண்டுமென்றால், நம்முடைய ஈமான் முழுமையடைய வேண்டுமென்றால், நம்முடைய தக்வா முழுமையடைய வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளங்களில் உண்மையாக நிறைவடைய வேண்டுமென்றால், ஷைத்தானுடைய பாதையிலிருந்து, வழிகேட்டிலிருந்து நாம் விலகியே ஆக வேண்டும் சகோதரர்களே. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய ஆபாச வலைகள், ஷிர்கிலிருந்து, குஃப்ரிலிருந்து, நயவஞ்சகத்திலிருந்து இன்னும் எத்தனை பெரும்பாவங்களை மக்களை வழிகெடுப்பதற்காக வலை விரித்து வைத்திருக்கிறானோ அத்தனை வழிகளிலிருந்தும் நாம் நம்மை நம்முடைய மறுமைக்காக, நம்முடைய சொர்க்கத்திற்காக நாம் தூரமாக்கி விலக்கி நம்மை பாதுகாத்தே ஆக வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை, அன்பை, மறுமையிலே சொர்க்கத்தினுடைய வெற்றியை அடைய முடியும். அதற்காக சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், எப்போதும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிட்டு பார்த்து, எது குர்ஆன் சுன்னாவால் அங்கீகரிக்கப்பட்டதோ அதை மட்டுமே நாம் நெருங்க வேண்டும். எது நமக்கு எச்சரிக்கப்பட்டதோ, எது குறித்து நமக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு நாம் தடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய சகோதரர்களையும், நம்மோடு நட்போடு இருக்கக்கூடியவர்களையும், நம்முடைய சமூகத்தையும். அன்பான சகோதரர்களே, இந்த நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்பது இது நம்முடைய ஈமான், நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய மார்க்க பற்றுக்கு அடிப்படையான ஒன்று. நான் என்னை பற்றி கவலைப்படுவேன், பிறரை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. கானு லா யதனஹவுன அன் முன்கரின் ஃபஅலு. இந்த இஸ்ரவேலர்களுடைய மகா மோசமான கெட்ட குணமே தங்களுக்கு மத்தியில் பரவக்கூடிய தீமையை அவர்கள் தடுக்காமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் உண்மையான முழுமையான கண்ணியத்தை, மன்னிப்பை, இந்த மார்க்கத்தினுடைய அந்த பரிபூரணத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் நம்முடைய ஆகிரத்தை முன்வைத்து
குர்ஆன் காட்டக்கூடிய சுன்னா காட்டக்கூடிய வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். அதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு போராட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுமையை முன்வைப்போமாக அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் ஷைத்தானுடைய ஆசாபாசங்கள் அவன் நமக்கு அலங்கரித்து காட்டக்கூடிய அந்த மாய வலைகளிலே விழுந்து நம்முடைய மறுமையை நாசமாக்கி கொள்ளாமல் இருப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து வழிகேடுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நம் மீது அவனுக்கு ஆதிக்கம் ஏற்படுத்தாமல் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.